அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகினால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். பாருங்கள், நம்மளை எவ்வளோ ஒடுக்கினாலும் நம்ம உயர்ந்துக்கினே இருப்போம், வெட்ட துளுத்துக்கினே இருப்போம். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி தான் சொல்கிறார். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாம், அவர்களை எவ்வளோ ஜனங்கள் எகிப்தியர் ஒடுக்கினார்கள், ஆனால் அவ்வளவா பெருகினார்களாம். 10 பேர் ஒடுக்கினா 20 பேர் எழுந்துக்குவாங்க. அப்போ என்ன பண்ணார்னா, ஒடுக்கத்தை அவர் உயிர்ப்பிக்க செய்கிறவர் தேவன். அவர் தான் சொல்கிறார், அவர் எவர்களாக ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரத்தை குறித்து அவர்கள் எரிச்சல் அடைவாங்க. இயேசு பிள்ளைகளை பார்த்து அநேகர் எரிச்சல் அடைவாங்க. எப்படிப்பா ஒன்றுமே இல்லை, வேலை வெட்டிக்கு போல் எதுவுமே இல்லை, எப்படிப்பா சாப்பிட்றான், எப்படிப்பா இருக்கிறான்னு தெரியலப்பா, குடும்பம் பண்ணான்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் உங்களை பார்த்து எரிச்சல் அடைவாங்க. ஆனால் உங்களோடு இருக்கிற ஒரு பெரியவர், உலகத்தில் காட்டில் நமக்குள்ள இருக்கிற பெரிய தேவன், நம்மளை ஆசீர்வதிக்கூடிய வழிநடத்தக்கூடிய தேவன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னால் எரிச்சல் அடையக்கூடாதுங்க. நம்ம அடுத்த மேலே எரிச்சலாக இருக்கக்கூடாது, நம்ம மேலே அநேகர் எரிச்சலாக இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் நம்மளை ஒடுக்கிறவர்கள், நம்மளை ஆசீர்வதிக்கப்பட தடை செய்கிறவர்கள். ஆனால் அவர்கள் தடை செய்தாலும் இயேசு நம்மளை உயர்த்தி கொண்டே இருவார், நம்மளை உயர்த்தி கொண்டே போவார். ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள், அவருடைய நம்முடைய தகப்பனவர். நம் பிள்ளைக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கார். எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மளை வழி நடத்துவார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், ஆசீர்வாதத்தோடு வாழுங்க. அது மாத்திரம் இல்லைங்க, வீடியோ தொடர்ந்து என் வீடியோ பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிரயோஜனமாக தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த இதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ்.